எங்க அப்பா வேலை செய்தார். உன்னாண்ட இப்ப நான் வேலை செஞ்சுக்கிறேன். உன் பொண்ணாண்ட என் பையன் வேலை செய்வான். உன் பேத்தியாண்ட என் பேர வேலை செய்வான். உன் கொள்ளு பேத்தியாண்ட என் கொள்ளு பேர வேலை செய்வான். ஆமா, நீ எந்த வேலையும் இங்க விளக்கமா சொல்லிக்கிட்டு? அரசாங்க வேலை. அப்படியா? தலைமுறை தலைமுறையாக இந்த அரசாங்கத்தில் வேலை செய்து வருகிறேன். பரவாயில்ல. ஆமா, அவன் யாரு? அவன் ஒரு எச்சையலை. வெறும் எச்சையலை தான் அது. எச்சையலை. எப்படி பாக்குது பாரு. அவனோ ஒரு எச்சையலை. ஆனா நீ ஒரு நாய் நக்கடையலை. நினைத்தால் உன்னை இதை செய்ய முடியும். உள்ள போய் படுத்து போ. உள்ள போய் படுத்துப்பியா? வாயை திறந்த வாய் இருக்காது. இப்பொழுது வந்து கூறுகின்றேன், அதை சிவகுடத்தை கேட்க வேண்டும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவும். மீண்டும் தர்மமே வெல்லும். இன்று தப்பித்து விடலாம் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக என்னிடத்தில் அகப்படுவாய். அப்பொழுது உனக்கு தகுந்த தண்டனை வாங்கி தர ஓடிய கையில அம்பகத்துல 700 ரூபாய் புடிச்சுவாங்க. இவ்வளவு நேரம் அவளை சொல்லிட்டு போறா. தர்மத்தின் வாழ்வதல்ல பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அணைத்தா ஒரு விளக்கு எரியும். ஒருத்தன் வீட்டு தாலி அறுத்தா விட மாட்டேன். நாட்டு ஆட்சி பிடிக்க காத்திருக்கிறேன். நல்ல நேரம் வர வேண்டும். என்னவென்று நாளை காலை என்னுடைய மகன் மகேஸ்வரிக்கு பிறந்த நாள் விழாவும் கொண்டாட வேண்டும் என்று முடித்திருக்கின்றார். அந்த விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும். இந்த சந்தோஷமான நேரத்தில் இந்த அரண்மனையை மனமுகட்டி சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. நவராத்திரி நவராத்திரி
வேலைகளை கவனித்து அவர் விட்டுவிட்டோம். இப்போது மதன் குமாரை தேடிச் செல்லலாம். மகன்